மன்னிக்கடா, உங்க அனுமதி இல்லாம உள்ள வந்துட்டேன். தெய்வ சன்னிதானத்துக்கு வர்றதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆனா பொது சபையில பேசுறதுக்கு கொஞ்சம் அனுபவம் தேவை. நான் என் கடமையதான் செஞ்சேன். அது உங்க மனசை புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிரு. உனக்கு உன் கடமை பெருசு, எனக்கு என் பிள்ளைங்க பெருசு. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னுதான் அந்த முடிவுக்கே நான் சம்மதிச்சேன். நீங்க நினைக்கிறது நியாயம்தான் மகாராணி. அங்க நடந்தது நியாயம் இல்லையே. ஒரு தாய்க்கு பிள்ளைங்க மேல வேறுபாடு இருக்க முடியாது. ஆனா அண்ணன் தம்பிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நிரந்தரம் ஆயிடுச்சுன்னா சின்னவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? நாளைக்கு சின்னவருக்கு சேர வேண்டிய சொத்தை பெரியவர் திருப்பி கொடுப்பாருன்னு என்ன நிச்சயம்? ஆமாமா, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதுக்காகத்தாங்க நான் அப்படி சொன்னேன். சின்னவர் இன்னைக்கு பொறுப்பில்லாம இருந்தாலும் அவரையும் அவரோட சொத்தையும் கவனிக்கிறதுக்கு பெரியவங்க நீங்க இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக நீங்க கவலைப்படணும்? எனக்கு என்னமா கவலை? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுக்கு இந்த தெய்வம் தான் துணை இருக்கணும். நான் வரேங்க. நான் பிடிக்காம என்ன சாடா சொந்தம்? இது எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம். உனக்கு தெரியாது இது என்னது? என்ன நீங்க 2 பேரும் நடுவுல நான் ஒருத்தருக்கு என்ன ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா? ஒன்னே வார்த்தை கேட்கறது. எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. அடே படுவாது, உனக்கு தெரியுமா? இவ கட்டியிருக்கால சின்னாலப்பட்டி புடவை இந்த மாத சம்பளத்தை நான் வாங்கி கொடுத்தேன். உனக்கு தெரியாதியா? இவனுக்கு பொட்டு வச்சு விட்டதே நான் தான். புடவைங்க பொட்டு இவளுக்கு சர போட்டு விட்டதே நான் தான். வெளியே சொன்ன அசிக்கிறியா? செருப்பேரா மாட்டி விட்டுருக்கேன். நான் சிலதை சொன்ன அசிகன்னு பேசாம இருக்கேன். பக்கிரியாணி போக்கிரியா? முத்தமா விஷயத்த தலையிடாத. பக்கத்துல வந்து இந்த கரண்டியாலேயே குத்தி கொலை பண்ணிடுவேன். கிட்ட வந்து தனியா நீ கரண்டியில குத்துவ. நீ சும்மாரியா? தள்ளி இருந்து கல்லாலே அடிச்சு உன்னை கொல்லுவேன். உனக்கு கல்லு இந்தாயா, இது போதியா? தெரிஞ்சு இதை கொண்டு வந்திருக்கிறாரு. ஐயோ, வேற நேரத்துல கொண்டு வந்தாரு. ஏற்கனவே எனக்கு நல்ல பேரு. இதை பார்த்தா என்னால சும்மாவே இருக்க முடியாது. ஏண்டி ஏண்டி இல்ல, இது பிராண்டி. உன்ன மாதிரி ஆளெல்லாம் நம்பி கடையை திறந்திருக்கானுங்க. ஐயோ, ஊத்தாத ஊத்தாத ஊத்தாத, கொஞ்சமா ஊத்தாத, கொஞ்சமா ஊத்தாத. ஆமா, குடிக்காதரா கொஞ்சம். ஐயோ பூதேவி, பிராந்திய ஊத்துற லட்சணமா நெய்ய ஊத்துற மாதிரி ஊத்துறிய. ஊத்துறா. ஐயோ, அவனே ஊத்தி அவனே குடிக்கிறாரு. பால் குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டாரு பாவி. ஓஹோ, அம்மனோ சாமியா மம்மியா இதெல்லாம் ஆடணும்னா எனக்கு ஒரு கரண்டி ஓட்டுட்டா. உனக்கு ஒரு கரண்டி ஊத்தினால இப்படி எல்லாம் ஆட முடியாது. இந்த முழுசா புடி குடி. ஒரு பாட்டிலே வா குடுற. ஐயோ, குடிச்சாத்தாண்டா மனசு வரும். ஆனா என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்டா பஞ்சு. குடிக்கிறது கெட்ட பழக்கம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, குடிக்கிறது கெட்ட பழக்கமே இல்ல. ஆனா மிச்சம் வைக்க மாட்டேன். ஐயோ, கொஞ்சம் வெளியே விட, கொஞ்சம். அடே அடே பக்ரி பக்ரி, கொஞ்சம்டா. நிற்கிறது இல்ல, கொஞ்சம் விட, கொஞ்சம் விட. அவ்வளவுதானே அம்மாடி. இன்னும் கொஞ்சம் விடுறா. அடே பக்ரி, கொஞ்சம் விடுறா. டே பாட்டியே விடுற. தத்தலாங்க கட்சி, தத்தலாங்க கட்சி, தத்தலாங்க கட்சி. அம்மனோ சாமியோ அத்தையோ மம்மியோ, அம்மனோ சாமியோ அத்தையோ மம்மியோ. நீ பந்தோபஸ்தா போய் சேர். சரி தம்பி, நான் போயிட்டு வரட்டா? நடு ரோட்ல போ. பஸ் லாரி எல்லாம் பிளாட்பாரத்துல போச்சு. சரி, ஒண்ணு மாத்திரம் மனசுல வச்சுக்கோ. நீ குடிச்சிருக்க. ஆமா ஆமா, நான் குடிச்சிருக்கேன். கண்ணா, நல்லா ஏறி இருக்கு அவனுக்கு. நீ வா, தோட்டத்துல நம்ம போய் ஜனகனா ஜனகனா ஜனகனா. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க. சொன்ன வார்த்தைப்படி கரெக்டா வந்துட்டீங்களே. மிஸ் லதா, குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு தெரியாம சொல்லுவாங்க. குடிகாரன் நிக்கிறது தரையில இல்ல, வார்த்தையில. இப்ப நீங்க நிக்க வேண்டாம், இந்த சேர்ல உட்காருங்க. இந்த சேர்லையா?
வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் நான் இருக்கா உட்காரணும்? நீங்க தினம் ஆபீஸ்க்கு வந்து 1 மணி நேரம் இதுல உட்கார்ந்தா போதும். 1 மணி நேரம்? ஓ வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. ஓகே டன். குட் மார்னிங் சித்தப்பா. குட் மார்னிங் டார்லிங். ஏய் என்னது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இளவரசி மாதிரி ஜக ஜக ஜகஜன்னு உங்க அம்மா ட்ரெஸ் பண்ணி அனுப்புவாங்க, இன்னைக்கு சிம்பிளா யூனிஃபார்ம் போட்டு போற, என்ன விசேஷம்? எல்லாம் இந்த செக்ரட்டரி ஆர்டர் தான். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணுமா, ஒன்னாதான் உட்காரணுமா. ஆஹா, அப்படின்னா இனிமே பள்ளிக்கூடத்துல இருக்கிறவங்க இல்லாதவங்கிற வித்தியாசமே கிடையாதா? இருக்கு சித்தப்பா. புத்தி இருக்கிறவங்க, புத்தி இல்லாதவங்க. நீ புத்திசாலி. போயிட்டு வா. பை பை. பாய் பை. முதல்ல உங்க சீர்திருத்தத்தை பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, அகல் விளக்கு கூட சரியா எரியாத நம்ம கோவில்ல இப்ப 6 கால பூஜை நடக்குது. கோவில்ல இருந்து பிரசாதம் வந்திருக்கு. இந்தாப்பா. லதா, நீ கோயிலையும் பள்ளிக்கூடத்தையும் மாத்தினது கூட பெரிய காரியம் இல்ல. என் மகனை ஆபீஸ்ல உட்கார வச்சுட்ட பாரு, இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. லதா, உன்னை தவிர இந்த காரியத்தை வேற யாருமே செய்திருக்க முடியாது. நீ செய்யற இந்த நன்மைக்கெல்லாம் உனக்கு நான் எப்படித்தான் நன்றி கடன் தீர்க்க போறேனோ தெரியல. வரேம்மா. இந்த பையனை கொஞ்சம் பாருங்க. எது மீனா மாதிரி எனக்கு யூனிஃபார்ம் போட்டு விட்டுற போல இருக்கு. நத்திங் டூயிங். இந்த தலைவலி எல்லாம் எனக்கு வேணாம். அதுக்காக தான் ஒன்ன இங்க வச்சிருக்கு. ஓ 10 நிமிஷம் ஆச்சு. ஐ அம் ஆஃப். மா இந்தமா, இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்குடா? சும்மா கையெழுத்து போடுமா, லதா பணம் அனுப்பிச்சு வச்சிருக்கான். அப்படியா? என்ன கையெழுத்து இங்கலாமா போடணும், இங்க போடு. எவ்வளவு வச்சிருக்க? 200 ரூபா கொண்டா. சரியா பணம். இந்தப்பா. 1 2 3 4 5 500 ரூபா சரியா இருக்குப்பா. தேங்க்ஸ். 100 இங்க 100 அங்க. 200 ரூபா இப்படி அம்மாட்ட கொண்டு கொடுப்போம். ஏன் எவ்வளவு பணம்? எப்படியோ நான் கஷ்டப்பட்டு கொண்டு வரலன்னா இந்த வீட்டுல எல்லாரும் எப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது? பரவாயில்லையே, நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன சம்பாதிக்க தெரியாதுன்னு அடிக்கடி சொல்லுவியே, பாத்தியா ஒரே நிமிஷத்துல 300 ரூபா. 300 ரூபாயா? ஏது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு போ. கொண்டாக்காத. அழகா ஒரு காம்பினேஷன் போட்டு வச்சிருக்கேன். யா பஸ்லுக்கு என்ன வச்சிருக்க? ப்ராப்ளம். அங்கேயும் ப்ராப்ளமா? ஆமா, பாருங்க. குட் மார்னிங் சேரட்டி அம்மா. எடுங்கோ பணத்தை கொடுங்கோ. எதுக்கு உனக்கு பணம்? எனக்கு இல்ல, சின்னதுரைக்கு. பொழுது சஞ்சா அவருக்கு தலைவலி வந்துருமே, மருந்து வாங்க பணத்தை கொடுங்கோ. போய் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி கொடு. ஐயோ, அந்த தலைவலி மாத்திரையில தீராது, விஸ்கில தான் தீரும். எடுங்கோ பணத்தை கொடுங்கோ. கத்தையா கொடுங்கோ. என்னையா குடுகுடுப்புக்கார மாதிரி? அதுக்கெல்லாம் எங்க பணம் கிடையாது. பணம் கிடையாதா? நேரா ஐயா கிட்ட போய் சொல்ல போறேன். பயன்படுத்துறியா? போய் சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் எவன் சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. மரியாதையா பணத்தை கொடு. அவர் பணத்தை கொடுக்கறதுக்கு நேத்து வந்த செக்ரட்டரி கெட் அவுட்டா? வேடிக்கை பாரு. கேட்டதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாம? லதா, நீ என்கிட்ட சம்பளம் வாங்குற சர்வெண்ட். நான் கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுக்கணும். கொடுத்த பணத்துக்கு கரெக்டா கணக்கு எழுதி வச்சுக்கணும். அது அவனுடைய டியூட்டி. தகுதியை மறந்த அளவுக்கு மீறி நடந்துக்காத. பி கேர்ஃபுல். பணம் கொடுங்க. எடுங்க. சின்னதர, உங்க கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பாக்குறாங்களே சர்வெண்ட்,
மகாகணம் புரிஞ்ச செக்ரட்டரி அவங்களுக்கு செமத்தியா கொடுத்தீங்க. இந்நேரம் தலகுணம் குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு. இடியட் நான் தான். கெட் அவுட். சரி, கிளாஸ் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னத்தான் கூப்பிடணும். ஒண்ணு உங்க பணம், இன்னொன்னு என் ராஜினாமா கடிதம். உன்னைய அதிகாரம், இன்னொன்னு அகம்பாவம், அப்படித்தானே? இது அகம்பாவம் இல்லை, சுய கௌரவம். அந்த சுய கௌரவம் எனக்கு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலையே, ஆனா அதை காப்பாத்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்துடுச்சு. நான் எதுக்காக உங்க பணத்தை இல்லைன்னு சொல்லணும்? அவன் என்கிட்ட கேட்ட முறை சரியில்லை. அதுக்கு காரணம் நீங்க அவனுக்கு கொடுக்கிற சலுகைதான். சின்னதுறையே தன் கையில இருக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த தைரியத்துலதான் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டான். நீங்களும் அவனுக்கு முன்னால வச்சு என்ன திட்டிட்டீங்க. பேசுறது உங்க அதிகாரம், அதை கேட்டு பொறுத்துக்க வேண்டியது என்னுடைய ஏழ்மை. சாரி சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ். அதுக்கு காரணம் இது இல்லாம என்னால இருக்க முடியாது. உனக்கு தான் தெரியுமே, நான் ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க இருக்கணும்னா இது மாதிரி பல சோதனைகள் வரும். அதை தாங்கிக்கிறதுக்கு உனக்கு மனிதாபிமானம் வேணும். ஓகே? சாரி சார். ஐயோ ஐயோ, எவ்வளவு பணம், எவ்வளவு பணம் கொடுத்துட்டாங்க. என்னங்க இது? இனிமே அந்த அம்மா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், தெரியுமா? சரிங்க, போய் வாங்கிட்டு வா. அம்மாவுக்கு தெரியாம வாங்கிட்டு வா. அதுவும் சரிதான்.